ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஆக்ஷன் மூவி பத்தி பார்ப்போம். அந்த படத்தோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சூர்யா ஸ்டார்டர்டே. இந்த படத்துல வந்து நானி, பிரியங்கா மோகன், எஸ்.ஜே. சூர்யா, அபிராமி, சாய்குமார்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்ம தெரிஞ்சவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விவேக் ஆத்ரேயா. இந்த படத்தோட ஸ்டோரியை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா ஒரு அக்கா தம்பி தான் நம்ம ஹீரோ. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்ட உடனே அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே அந்த கோவம் பிடிக்கிறதே கிடையாது. ஒரு கட்டத்துல அம்மா வந்து ரொம்ப சீரியஸா மாறிடுறாங்க. ஏன்னா நம்ம பையன் இப்படி கோவப்பட்டானா பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனை கூப்பிட்டு நீ இனிமேல் கோபப்படு வேணாம்னு சொல்ல, வாரத்துல 6 நாளும் நீ கோவப்படாத, உனக்கு பிடிச்ச ஒரே ஒரு நாள் மட்டும் நீ கோவப்படு, அந்த அன்னைக்கு அந்த மீதி இருக்கிற 6 நாளும் நீ பட்ட கோபம் கரெக்டா அப்படின்னு சொன்னா அந்த கோபத்துக்கு நீ தண்டனை கொடு, இல்லைன்னா அந்த கோபத்தை நீ மறந்துடுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வியாதி இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து உடனே இறந்தும் போயிடுறாங்க. இந்த மாதிரி சத்தியம் வாங்கிட்டு, அதாவது சத்தியத்தை மீறாத நம்ம புள்ள என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 6 நாளும் தன்னுடைய கோபத்தை வந்து ஒரு டைரியில் எழுதி வைப்பாரு. எழுதி வச்சோடனே 7வது நாளான சனிக்கிழமை போய் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுவாரு. அதாவது அவர் வந்து கோவப்படுறாருன்னா அந்த ரவுண்டு போட்டு குறிச்சு வச்சாருன்னா கண்டிப்பா அடிப்பாரு, இல்லைன்னா மன்னிக்கிற மாதிரி கோபமா இருந்தா அதை மறந்து அதை அடிச்சுட்டுருவாரு. அதுதான் ஒரு கான்செப்ட் அவருக்குள்ள. இப்போ ஒரு விஷயம் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட், இது ஹீரோ சப்ஜெக்ட். அடுத்து வில்லன் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். வில்லன் வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல வந்து அவங்க வந்து ஒரு கல்லர்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் திருந்தி அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் எந்த தப்பு தண்டாவும் போறது கிடையாது. நம்ம இன்ஸ்பெக்டரான எஸ்.ஜே. சூர்யாவுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எப்ப எங்க கோபம் வந்தாலும் சரி உடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த கிராமத்துக்கு போய் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து போட்டு வெளுன்னு வெளுப்பாரு. ஸ்டேஷன்ல வெளுத்து அவங்களுக்கு ஆத்திரம் தீர்றவரில் அடிச்சுட்டு அவங்க மேல கேஸ் போட்டு கேட்கறதுக்கு ஆளே இல்லை, அவரை பார்த்த உடனே பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணி வச்சிருப்பாரு. இதுதான் அவருடைய கேரக்டர். அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் மூலியமா வர சொத்துக்களை வந்து இவருக்கு வரவிடாம தடுக்கிறாங்க 2 பேரு. அதுதான் அவருக்குண்டான ஒரு கதை. இவங்க 2 பேரும் ஒரு டைம்ல சந்திச்சு ஒரு பிராபலத்துல சந்திச்சு அந்த சனிக்கிழமை வந்த உடனே அந்த போலீஸ்காரரை பழி வாங்கினாங்களா இல்ல போலீஸ்காரர் வந்து நம்ம ஹீரோவை பழி வாங்கினாங்களா, இதுதான் இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த படத்தினோட ஸ்டோரியே வந்து இவ்வளவு கிரியேட்டா நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஈஸியா நம்மளுக்கு புரியுற விஷயம் என்னன்னா நம்ம நடக்க போறதை முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஏன்னா ஸ்டார்டர்டே ஆனா நம்ம ஹீரோ அடிக்க போறாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதே போல நம்ம வில்லன் வந்து கண்டிப்பா இந்த படத்துல தோந்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வில்லன் வந்து அதுதானே அவரோட சப்ஜெக்ட். அதனால நம்மளுக்கு ஈஸியா வந்து நம்ம கணிக்க முடியுது. பிரியங்கா மோகன் வந்து வராங்க. அவங்க வந்து அவங்களுக்கு லவரா வராங்க. அப்போ ஒரு பெண் போலீஸா வராங்க. அதாவது தன்னுடைய இன்ஸ்பெக்டரை எதிர்த்து அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஆதரத்தை வெளிப்படுத்தும் போது உண்மையிலே பரவாயில்ல நல்லா நடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸா வர கேரக்டர் ஆகட்டும், அவங்க அண்ணனா வர கேரக்டர் ஆகட்டும், அவர் வந்து அதாவது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வில்லன் எப்படி இருப்பாரோ அந்தபடி அந்த கிரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்க அண்ணா அந்த வில்லனை. அதுக்கப்புறம் இடையில 2-3 வில்லன்கள் வராங்க, வந்து அடி வாங்கிட்டு போறாங்க. சனிக்கிழமையான உடனே அவங்க அப்பாவா நடிச்சுக்கிற சாய்குமார் ஆகட்டும், அவங்க அம்மாவா நடிச்சு கொஞ்ச நேரத்துல இறந்து போற அபிராமி ஆகட்டும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட மியூசிக்கு சொல்லும்படியே இருக்கு. பிஜிஎம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் வரலுமே இவன் தான் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே இருக்கிறது வந்து ஒரு படத்தினோட ஒரு பலவீனம். ஏன்னா அவர் வந்து என்ன பாத்தீங்க ஹீரோ வந்து முகத்தை வந்து மூடிட்டு வந்து அடிப்பாரு. அது ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் தான். அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே யாருக்கும் தெரியாது. ஆனா அவரோட போட்டோவை ஊர் செவுத்துல வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில காமெடியா தான் இருக்கும். காமெடின்னு ஒன்றும் பெருசா அந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. ஆனா ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுக்கலான்ட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தினோட கதை ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா இருந்தாலும் காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப நீளமாகவும் ரொம்ப ஸ்லோவா போறதுனால இந்த படத்தை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கட் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி நம்ம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த படத்தினுடைய தூணு நம்ம சொல்லலாம். அவர் பண்ற அந்த நம்ம தமிழ் படங்கள்ல எப்படி அவர் பண்ணுவாரோ அதே மாதிரிதான் அந்த தெலுங்கு படத்துலயும் பண்ணிருக்காரு. உண்மையிலே வேற லெவல் பண்ணிருக்காரு. அவருக்கோசரமே இந்த படத்தை நீங்க ஒரு டைம் நீங்க பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஒரு 55ல இருந்து ஒரு 60 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுவும் கண்டிப்பா எஸ்.ஜே. சூர்யாவுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.